அண்ணா, நீ எப்பவும் எங்க கூட தானே இருக்க. உன்னை நான் மறக்க மாட்டேனா. என் லைஃப்ல என்னை மீறி என்னென்னமோ நடந்துருச்சுண்ணா. உனக்கு விருப்பம் இல்லாம நான் ஏதாவது செஞ்சிருந்தா என்னை மன்னிச்சிருண்ணா. அண்ணே, உனக்கு கொன்னவன் செஞ்ச பாவத்தை போக்குறதுக்காக இன்னைக்கு இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்கானா? இதெல்லாம் பண்ணா பாவம் போயிடுமா? அவன் நடிப்பை மற்றவங்க நம்பலாம், நான் நம்ப மாட்டேனா? அவன் அழிஞ்சாதான் உன் ஆத்மா சாந்தி அடையும்னு எனக்கு தெரியும்னா நான் அதை செய்வேன். சரி, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். சாப்பிடலாம் வாங்க. வாங்கம்மா, வாங்க வாங்கப்பா. பிருந்தா வாங்க. வா. ஐயோ மாப்பிள, நீங்க எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வைங்க, நான் எடுத்துக்கிறேன். வாங்க மாப்பிள. இதுல என்ன இருக்கு? நம்ம வீடு தானே. பரவாயில்ல, நீ விட்டு நான் எடுத்துக்கிறேன். இதுல என்ன இருக்கு வீரா? நீ எடுத்தா என்ன, நான் எடுத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். வேணாம். இல்ல பரவாயில்ல, வைங்க. சொல்லிடு. ஐயோ, மாப்பிள நீங்க பக்கத்துல வைங்க, நான் நான் இருந்தேன். எடுத்துக்கிறேன். ஐயோ மாப்பிள. வீரா நீ கூடு, நான் எடுத்துட்டு போறேன். கூடு. அம்மா, என் கூட வா. என்னடி வான்றல்ல. கண்மணி? என்ன கண்மணி என்னடி? என்னாச்சுமா உனக்கு? உன் மனசு என்ன மறுத்து போச்சா? ஏன்டி இப்படி கேக்குற? பின்ன மாறனை நீ மருமகனா ஏத்துக்கிட்டதே என்னால தாங்கிக்க முடியல. இதுல அவன் இன்னைக்கு ஏன் அண்ணனுக்கு போய் தவசம் பண்ணிட்டு இருக்கான், அத நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஐயர்ல இருந்து சாப்பாடு வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் அவனே பண்ணுவானா? ஏன் நமக்கு பண்ண தெரியாதா? ஃபர்ஸ்ட் அவன் யாருமா? ஏன் அண்ணனுக்கு தவசம் பண்றதுக்கு? கொலகாரன். கண்மணி மா, இது எல்லாத்தையும் கேட்க வேண்டிய இடத்துல நீ இருக்க. ஆனா நீ எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நல்லா தலையாட்டிட்டு. உனக்கு கொஞ்சம் கூட உன் புள்ள மேல பாசமே இல்லையா? நீ பெத்த புள்ள தானே என் அண்ணன். அண்ணனை நீ சுத்தமாவே மறந்துட்டியோ? கொஞ்சம் வாய மூடுறியா? கோவப்பட வேண்டிய இடத்துல எல்லாம் விட்டுரு, ஏன் கிட்ட வந்து கோவப்படு. கண்மணி, எப்ப பார்த்தாலும் நீ தப்பா தாண்டி யோசிக்கிற. இது நல்லதுக்கு இல்ல. நானும் பல தடவை சொல்லிட்டு நீ திருந்துற பாடு இல்ல. என்ன தப்பா யோசிக்கிறேன்? ஏண்டி, மாறன் தம்பி என்ன வேணும்னு உங்க அண்ணன் சாவுக்கு காரணமா இருந்தாரு. அது ஒரு எதிர்பாராத விபத்துடி. என்னவோ அண்ணனுக்கும் அந்த தம்பிக்கும் முன்பகை இருந்து அந்த வன்மத்தை தீக்கிறதுக்காக உங்க அண்ணனை கொன்ன மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமா, ஆக்சிடென்ட் தான். சாக கடந்தவங்கள காப்பாத்தாம ஓடி வந்தவன் தானே அவன். கண்மணி, திரும்ப திரும்ப நீ நடந்ததையே பேசிட்டு இருக்காத. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ இந்த வீட்டுல மருமகளா வாழ்ந்துட்டு இருக்க. முதல்ல நீ மாறன் தம்பிய விரோதியா பாக்குறத நிறுத்து. அதுதான் உனக்கு நல்லது. அவர் இப்ப நம்ம குடும்பத்துல ஒருத்தடி, உன் தங்கச்சி புருஷன். அத நீ மறந்துடாத. நான் அந்த கல்யாணத்தையே ஏத்துக்கல. கடவுளே, அவனை என் தங்கச்சி புருஷனா மட்டும் ஏத்துப்பேனா? பேசாம போயிடுமா. ஏன் கத்துற? என் அண்ணன் முகம் ஞாபகம் வரும்போதெல்லாம் இவன் பண்ண பாவம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. கண்மணி, தயவு செஞ்சு அப்படி பேசாதாடி. உனக்கு இருக்கிற வருத்தம் பெத்தவ எனக்கு இருக்காதாடி. ஆனா உனக்கு இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியலையேம்மா. உள்ளேயும் கிள்ளி விட்டு தொட்டலையும் ஆட்டி விடுற கதையா அவன் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். நீ அவனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு. ஏய், அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ள. ராகவன் மாப்பிள்ள எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் மாறன் மாப்பிள்ளையும். அதனால இனிமே அவர் அவன் இவன் மரியாதை இல்லாம பேசுற வேலை வச்சுக்காத கண்மணி. அப்படிதான் பேசுவேன். இதுக்கப்புறம் நீ அந்த தம்பியை பத்தி தப்பா பேசுன, அப்புறம் நான் பெத்த புள்ளனோட பார்க்க மாட்டேன் கண்மணி. ஓ, நீ அவனுக்காக என்ன எதிர்த்து நிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? ஆமாண்டி, இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அந்த புள்ளதான் எனக்கு ஒரு மகனா இருக்காரு.
அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடி. நீ பாரு, நீ பழசையெல்லாம் மறந்துட்டு அவரை நம்ம வீட்டு மாப்பிள்ளையா பாரு, நம்மள ஒருத்தரா பாரு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் தங்கச்சி வாழ்க்கைக்கும் நல்லது. புரிஞ்சுக்க கண்மணி, கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்காது. அப்ப நாங்க கிளம்புறோம் வீரா. சரிங்கண்ணா. பாண்டிய இல்லைங்கிறதுக்காக நீ முடிச்சிட்டியா? எங்கெல்லாம் மறந்துடாதம்மா. முடிச்சிட்டேன்டா. எப்பவுமே உங்க அண்ணன் இடத்துல இருந்து நாங்க இருப்போம்மா. என்ன உதவி வேணாலும் எப்ப வேணாலும் நீ எங்களை கேட்கலாமா. கண்டிப்பாண்ணா. பாண்டியன் அம்மா உங்களுக்கு தான்மா சொல்றோம். ஆ சரிங்க. பாண்டியன் சாகலம்மா, நம்ம கூட தான் இருக்கான். ம். அப்ப நாங்க கிளம்புறோம்மா. கிளம்புறோம். போங்கப்பா. மாமா, வலிமா, வாங்க நீங்க போய் உட்காருங்க, சாப்பிடலாம். இல்லம்மா, எனக்கு பசிக்கல, நீங்கெல்லாம் சாப்பிடுங்க. அண்ணா, இது என் புள்ள பேரை சொல்லி போடுற சாப்பாடு. நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சாப்பிடணும். உட்காருங்கண்ணா. வள்ளி, நீங்களும் உட்காருங்க. வாங்க. ராகவா, டேய் ராகவா, ஆ? நீ பாரு, சாப்பிடு ராகவா. ஆ, ஆ. ம். நான் சாப்பிடுண்ணா. என்ன நடக்குதுன்னு பாத்தியானா? இது எல்லாத்துக்கும் வீராவும் தொலை போறானா? அதான் என்னால தாங்கிக்க முடியல. ராகவா, டேய் டேய், தனியா என்னடா பண்ணிட்டு இருக்கிற? டேய், ஒன்றும் இல்லடா. இங்க பாரு, இந்த கண்ணை தொடச்சி சமாளிக்கிற வேலைலாம் வேணாம். நானும் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன திரும்ப குற்றம்னு வச்சியா? இல்லடா. டேய், உனக்கு எத்தனை வாட்டரா சொல்றது? அதை நீ மாத்தவே மாட்டியா? உன்னால ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போய் பழசெல்லாம் மறக்கறதுக்கு ஒரு மருந்து வாங்கி கொடுத்தாதான் நீ எல்லாத்தையும் மறப்ப போல. அப்பவா திருந்துவியான்னு பார்ப்போம். என்ன இருந்தாலும் அவர் சாவுக்கு நான் தானடா காரணம். டேய், அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், காது மேலே வச்சிடும். கிளிப்புள்ளிக்கு சொல்கிறேன்னா சொல்லிட்டு இருக்கேன். டேய், நீ என்ன அடிச்சாலும் தப்பு இல்லடா. ஏன்னா நான் அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்தெல்லாம் நீ அனுபவிச்சுட்டு இருக்க தெரியுமாடா? எனக்கு நீ மட்டும் இல்லை, வீரா, கண்மணி எல்லாருமா சேர்ந்து எனக்கு தண்டனையை கொடுக்கணும். அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஸோ சாமி, டேய், தேஞ்சு போன சிடி டிவிடி மாதிரி ஸ்டக்கான இடத்துல அங்கேயே நிற்கிறியடா. அதை தாண்டி வேற காலத்துக்கு வந்துட்டோம்டா. கொஞ்சமாவது அப்டேட் ஆகுடா ராகவா. போதும், முடியல. டேய், இத்தனை நாளா அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து விலகிதாண்டா இருந்தேன். இன்னைக்கு அவரோட தேவசம் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திருச்சுடா. இன்னைக்கு கண்மணி, வீரா, பிருந்தா, அத்தை, அவங்க எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. டேய், எல்லாருக்கும் அவங்க அண்ணன் இல்லைங்கிறது வருத்தம் தான்டா. ஆனால் அதே நினச்சிட்டு இருக்கிறதுல ஒரு யூஸும் இல்லை. ஆனால் அவங்க அண்ணன் இல்லைங்கிற ஞாபகத்தை நீ அன்னிக்கும் நான் வீராக்கும் நம்ம அந்த குடும்பத்துக்கும் வர விடாம சந்தோஷமா பார்த்துக்கலாம்டா. அவங்க குடும்பத்தை நம்ம பார்த்துக்கலாம்டா. அது மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன்.
அதை பற்றி யோசிக்கிறத விட்டு சும்மா புலம்பிட்டு இருந்தேன்னு வைய, அவங்களும் நல்லா இருக்க முடியாது, உன் வாழ்க்கையும் நல்லா இருக்காது. டேய், இந்த மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் பிடிக்காதுடா. தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ண வைக்காத, புரிதா? உதப்படுவேன் போ. அட போடா, அண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் தண்ணி எடுத்து வந்து வச்சிட்டேன். நான் மணி என்ன ஆகுது பாத்தியா? 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன், 11:15 வரைக்கும் அப்படியே உட்கார்ந்துருக்க. உடம்பு என்னத்துக்கு ஆகுதுன்னா? தூக்கம் வரல வள்ளி, நான் தூங்குறேன், நீ கிளம்பு. நீ ஏன் தூங்காம உட்கார்ந்துருக்கன்னு எனக்கு தெரியாதா? நானும் காலையில இருந்து உன்னை கவனிச்சுட்டு தானே இருக்கேன். நீ ஒரு மாதிரி தான் இருக்க. கரெக்டா 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தால ரெண்டு குடும்பத்தோட தலையெழுத்தே மாறிடுச்சுல்ல வள்ளி. என்னன்னா நீ காலையில் தானே உன்கிட்ட சொன்ன இதை பத்தி நினைக்க கூடாது, யோசிக்க கூடாதுன்னு. மறுபடியும் அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்க பாத்தியா? இல்ல வள்ளி, நம்மளால நடந்த தப்புக்கு பதிலா அந்த வீட்ல இருந்து 2 பொண்ணை கட்டி கூட்டிக்கிட்டு வந்துட்டான். ஆனா என்னன்னு சொல்றது, என்ன இருந்தாலும் என்னால் அந்த பையனோட இழப்பை மறக்கவே முடியல. வீராவோட அம்மா லட்சுமி எதையுமே வெளியே காட்டிக்காம பெருந்தன்மையா இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு வலி இருக்கும். உன் அண்ணி செத்து எத்தனை வருஷம் ஆச்சு, ஆனா என்னால மறக்க முடியுதா? அந்த மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும். பெத்த பள்ளிய பறி கொடுக்கறது எவ்வளவு பெரிய கொடுமை. சரிண்ணா, அதுக்காக நடந்ததையே இப்படி நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா இருக்கிறதும் நம்ம கையை விட்டு போயிடும்ல. இருக்கிறதுனா வீரா கண்மணி அவங்களோட வாழ்க்கை தானே. ஆமாண்ணா. அவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல பொண்ணுங்க வள்ளி. அவங்க 2 பேருமே நல்லா இருக்கணும். 2 பேரும் நல்லா இருக்கணும்னா வீராவையும் சேர்த்தா சொல்ற? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? இல்ல, வீரா மாறனை கல்யாணம் பண்ணிட்டதுல உனக்கு விருப்பமே இல்லைல்ல, அதனால தான் கேட்டேன். இப்பவும் சொல்றேன், வீரா மாறனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. ஆனா வீரா இஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஒருவேளை மற்றவங்களுக்காக அந்த வாழ்க்கையை போலியா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை என்னால் ஏத்துக்க முடியாது. நாளைக்கே வீரா நான் மாறனை பிரிஞ்சு போறேன்னு ஒரு வார்த்தை சொன்னா கூட நான் மறுப்பு சொல்ல மாட்டேன் வள்ளி. ஏன்னா எனக்கு வீராவோட வாழ்க்கை தான் முக்கியம். அவ மாறன் கூட வாழ்ந்தாலும் சரி, இல்ல வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, எனக்கு அந்த பொண்ணு நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். நம்மளாலேயோ நம்ம குடும்பத்தாலேயோ இனி எந்த சூழ்நிலையிலையும் அந்த பொண்ணுங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது. நான் உன் நல்ல மனசுக்கு நம்ம 2 குடும்பத்துக்குமே எந்த கஷ்டமும் வராது. நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். நீ இப்ப நிம்மதியா தூங்கு. ம். அத்தா இன்னும் ஆறலத்தா, ஏன் கொஞ்சம் சும்மா இருடா. தையில வச்சுட்டு இல்லாத ஆட்டம் எல்லாம் போட்டாச்சு. மாறன், இப்படியா இருந்தா இப்படி சட்டையை கழட்டுங்க. இருக்கட்டுமே, நீங்க கிளம்புங்க. எனக்கு இன்னும் சரியாவல, குறைஞ்சது 1 வாரமாவது ஆகும். அப்ப வந்து பாருங்களேன். தம்பி, சரியாயிடுச்சா இல்லையான்னு நான் தான் பார்த்து சொல்லணும். ஓட மாட்டார் போலயே, பார்த்தே ஆகணுமா? ஆமா. அத்தை, என்னடா கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பி நில்ல. நான் உன்னை வளர்த்த விடா. வக்கமா இருக்கு, திரும்பி நில்லு. டவுசர் போடாம சுத்திட்டு இருந்தவன் வெக்கப்படுறத பாரு. திரும்பி நில்லு. ம்.
உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா? திரும்ப நில்லு. போ. ஓ போடா வலிமா, ரொம்ப டூ மச்சா பண்றான். லூசுமா அவன். ஆறிடுச்சு. தையலை பிரிச்சிடலாம். ஆ, எது பிரிச்சிடலாமா? டாக்டர், ஆ? இதை வச்சுக்கங்க. ஃபீஸ் அப்புறம் தரலாம். ஃபீஸ் தனியா தர்றேன், இதை செலவுக்கு வச்சுக்கோங்க. ஆ? எதுக்கு? தேயிலை பிரிக்கும் போது ஒரு கீரல் போட்டு விட்டு காய ஆறலன்னு சொல்லிடுங்க. என்னது? அப்பதான் என் பொண்டாட்டி என்னை நல்லா பார்த்துப்பா. ஆறிடுச்சு சரியாயிடுச்சுன்னு ஸ்ட்ராங்கா சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அவனை கண்டுக்கவே மாட்டா. தம்பி, நான் டாக்டர். அதான் என்ன பேஷண்டா மாத்த சொல்றேன். ப்ளீஸ். புரியலையே. ஐயோ, உங்களுக்கு புரியாது டாக்டர். நீங்க தையில பிரிச்சு விட்டீங்கன்னா அவ எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். டாக்டர், சொல்லுங்கம்மா. அடிப்பட்ட அந்த இடம் கியூர் ஆயிடுச்சா? நல்லா கியூர் ஆயிடுச்சுமா. துரோகி, கொடுத்த 1000 ரூபா வேஸ்டா போச்சே. இவங்க எப்பயும் போல கடைக்கு போலாமா டாக்டர்? எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல? ஆமாம்மா, எல்லா வேலையும் செய்யலாம். நீங்க கஷ்டப்படவே தேவையில்லை. இப்படி பட்டுன்னு சொன்னா எப்படி டாக்டர்? இப்ப சரியாயிடுச்சு. திடீர்னு ஏதாவது வந்துருச்சுன்னா இன்ஃபெக்ஷன், அலர்ஜி அந்த மாதிரி தையல் பிரியாத மாதிரி பக்குவமா பார்த்துக்கலாமே டாக்டர். தம்பி, தையல் ஆல்ரெடி பிரிச்சாச்சு. அது பிரிச்சுட்டீங்களா? ஆமா. யார கேட்டுங்க பிரிச்சிங்க? இருந்தாலும் ஒட்டுனதாவது பிரிஞ்சு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா? அதெல்லாம் எதுவும் ஆகாது. நீங்களா கத்தி எடுத்து வயித்தை கிழிச்சிக்காம இருந்தா சரி. இவன் செஞ்சாலும் செய்வான். வீரா, வேற ஒண்ணும் இல்லம்மா. அவனுக்கு உன்னை விட்டுட்டு வெளியில போறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. உன் பக்கத்திலேயே கடையா கிடக்கணும்னு நினைக்கிறான். அதனாலதான் இத்தனை நாளா கடை கூட போகாம உன்னையே சுத்திட்டு இருந்தான். அதுக்காக முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்லயே படுத்துட்டு இருந்தா எப்படி வலிமா? கடையையும் பாத்துக்கணும்ல, அதுவும் முக்கியம் தானே. முக்கியம்தான். சரி தம்பி, நான் கிளம்புறேன். ஃபீஸ் அதான் 1000 ரூபாய் பாக்கெட்ல வச்சேன்ல. டேய், கிளம்புங்க. முன்னாடியே எதுக்குடா பணத்தை வச்ச? ஐயோ, வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டேயாடா நீ. டாக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடியே அவருக்கான ஃபீஸை குத்துறணும். அப்பதான் கவனமா ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அதுக்காக தான். ஏன் டாக்டர், அவன் கம்ப்ளீட்டா இப்ப குணமாயிட்டான்ல? இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க கவலைப்படாம இருங்க. அப்போ நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன் தம்பி. யோ, போயிடு. டேய், டாக்டர் கிளம்பிட்டாரு. அதான் இப்ப ஒண்ணும் இல்ல, எல்லாம் குணமாயிடுச்சுன்னு சொல்லிட்டாருல. நீ உடனே கிளம்பு, வீராவையும் கூப்பிட்டுக்கோ, கடைக்கு போ. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போக கூடாதா? ரெஸ்ட் எடுப்ப. அதான் இத்தனை நாள் எடுத்தியே, பத்தாதா? என்னைக்கும் இல்லாத அதிசயமா இன்னைக்கு ராகவன் உன் அண்ணிய கூப்பிட்டுக்கிட்டு கடைக்கு போயிருக்காண்டா. நீங்களும் ஜோடியா கடைக்கு போனாதானே நல்லா இருக்கும். வீரா, நீ உடனே கடைக்கு கிளம்பு. நம்மளும் ஜோடியா போய் அசத்திடுவோம். அவனே கூட்டு போறான்னா நம்ம லவ் மேரேஜ் பண்ணவங்க, நம்ம முன்னாடி போய் நிக்கணும்ல. வீரா, நான் பைக்கை தொடச்சு ரெடி பண்ணி வைக்கிறேன். நீ சீக்கிரம் கிளம்பு. மத்த எல்லாத்தையும் பைக்ல பேசிக்கலாம். எங்க காலை காணோம். வீரா, ரோட்ல மேடு பள்ளமா இருக்கும், கொஞ்சம் டபுள் சைடா உட்காரலாமே. போலாமா? இல்ல, பழக்கமா இடுப்ப பிடிக்கிறது, தோல்ல கை வைக்கிறது இதெல்லாம் பண்ணுவேன். அந்த ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்ஸ்லாம் நீ மறந்துட்ட பாரு. உன் அத்தை உள்ளுக்குள்ளதான் இருக்காங்க, ஒன்னும் பயம் கிடையாது. கிளம்பு. ஐயோ, ஒருத்தி என்ன சொன்னாலும் நம்ம கிளம்புறத பாக்குறத விட இந்த அத்தைக்கு என்ன வேலை? அத வந்து கேட்டுக்கலாம். இப்ப கிளம்பலாம். வெளியே கேட்டுருச்சா? மைண்டு வயசும் நம்மளுக்கு சேஃப் இல்லை போல.
வாங்கண்ணா. வணக்கம். வணக்கம் அண்ணி. குட் மார்னிங் மேடம். என்னண்ணா அண்ணியை கடைக்கு கூட்டு வந்திருக்கீங்க? டேய் அண்ணா. இவங்க அண்ணி மட்டும் இல்லை, இந்த கடையோட முதலாளி அம்மா. கண்மணி, அங்கே போய் உட்காரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வர வரைக்கும் நீ அங்கே தான் உட்காரணும். எதுக்குங்க இதெல்லாம்? அட, உட்காரு, சொல்கிறேன்ல. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம்.